ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இவ்வளவு நேரம் பல அமைச்சர்களை தாவேகாவினர் பின்தங்க செய்திருந்தார்கள். இப்பொழுது முதலமைச்சரையே தாவேகாவினர் பின்தங்க செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் தொடர்ச்சியாக 3 முறை வெற்றியை பதிவு செய்த முதலமைச்சருக்கு இந்த முறை முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் ஒரு சிறிய அதிர்ச்சியை வழங்கியிருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் 21 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. எனவே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்படக்கூடிய நிலையில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். எஞ்சிய 20 சுற்று வாக்குகள் எண்ணப்படும் பொழுது நிலவரம் மாறலாம். ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியிலே பின்தங்க தொடங்கி இருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பாக திமுக சார்பில் பல அமைச்சர்களை பின்தங்க செய்திருந்த தமிழக வெற்றிக் கழகம் இப்பொழுது முதலமைச்சரையே பின்தங்க செய்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே முதலமைச்சர் பின்தங்கி இருக்கின்றார். மற்றொரு பக்கம் தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் பல இடத்தில் முன்னாள் அமைச்சரை பின்தங்க செய்துள்ளனர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.